ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் கார்த்திகை தீபம் சீரியலில் இப்போ ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்கு. ஸோ என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தீபா வந்துட்டு அபிராமி பொழைக்க மாட்டாங்க, அபிராமி ரொம்பவே சீரியஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லி டாக்டர் வந்து பார்த்திங்கன்னா, எங்களால் இதுக்கப்புறம் எதுவும் செய்ய முடியாதுன்னு டாக்டர்ஸ் எல்லாம் கை விரிச்சோன்னே தீபாவுக்கு மனதடைஞ்சு போயிடுது. கார்த்தி வந்து பயங்கரமாக அழுறாரு. அண்ட் இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா, தீபா வந்துட்டு முடிவே பண்ணிடுறாங்க. என் உயிருக்கு என்ன ஆனாலும் சரி, நான் வந்துட்டு இந்த ஒரு பரிகாரத்தை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்துட்டு ஒரு வீடியோ ஒன்று போடுறாங்க. நான் ஒரு சாமியாரை பார்த்தேன், அவர் வந்துட்டு அத்தையோட உயிரை காப்பாற்றணும் அப்படின்னா என் உயிரை பணைய வைக்கணும்னு சொல்லியிருக்காரு. அதனால் நான் அதுக்கும் கொஞ்சம் கூட தயங்காமல் முடிவு பண்ணிட்டேன். ஸோ இது என் உயிர் போயிடுச்சு அப்படின்னா அதுக்கு யாருமே பொறுப்பு கிடையாது, அதுக்கு நான் மட்டும்தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டு தீபா வந்து ஒரு வீடியோ போடுறாங்க. இந்த வீடியோவை பார்த்தோன்னே எல்லாருக்குமே பயங்கர ஷாக் ஆகுது. மீனாட்சி, அதுக்கப்புறம் கார்த்திக்கு செம்ம அதிர்ச்சி. தீபா ஏன் இப்படி பண்ணுறா கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி அழுறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம ரம்யாவுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அப்பாடா, இந்த தீபாவுடைய கதை முடிய போகுது. நம்ம நினச்ச மாதிரியே தீபா தண்ணியில் அடிச்சுட்டு போய் சாக தான் போகிறா. தீபா செத்து போயிட்டா, கார்த்தி நமக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க நம்ம ரம்யா. அண்ட் நெக்ஸ்ட் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீபா உடனே அந்த ஒரு கோவிலுக்கு போகிறாங்க. கூடவே ரம்யாவும் வராங்க. ரம்யா வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, தீபா நல்லா யோசிச்சிட்டியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நான் நல்லா யோசிச்சிட்டேன்டி அம்மோ, என் அத்தைக்காக நான் என் உயிரை கொடுக்கக்கூட தயங்க மாட்டேன். என் வீட்டுக்காருக்காக தான் அவங்களோட உயிரை தியாகம் பண்ணாங்க. அதனால எனக்கு இது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது அம்மோ அப்படின்னு சொல்லிட்டு ரம்யா கிட்ட தீபா சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அம்மு வந்துட்டு சரி, இவ எப்படி ஆனா என்ன, மொத்தத்தில் இவ சீக்கிரமே இப்போ கதை முடிச்சதுன்னா நம்ம கார்த்திக் கூட ரொம்ப சந்தோஷமாக வாழலாம். இந்த அபிராமி பொழைச்சா என்ன செத்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அம்மு நினச்சிட்ருக்காங்க. தீபா பரிகாரம் பண்ணுறதுக்காக குளத்துக்குள்ளரையும் ஆற்றுல இறங்குறாங்க. ஆற்றுல இறங்கிட்டு கயத்தை ரம்யா கிட்ட கொடுத்து, உன்னால் முடிஞ்ச அளவு எனக்காக நீ ப்ரே பண்ணிக்கோ ரம்யா அப்படின்னு சொல்லிட்டு கயிறை கொடுத்துட்டு உள்ளார இறங்கிடுறாங்க தண்ணிக்குள்ளார. தீபா வந்துட்டு பரிகாரம் பண்ணுறதுக்காக ஆற்றுக்குள்ளே இறங்கிக்கிட்டு இருக்காங்க. தண்ணி ரொம்ப ஃபோர்ஸாக வந்துட்டுருக்கு. இன்னொரு பக்கம் கார்த்திக் இந்த விஷயம் தெரிஞ்சு இதை எப்படியாச்சும் தடுத்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கார் எடுத்துகிட்டு வேக வேகமாக வந்துக்கிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் தீபாவை காப்பாற்ற கார்த்தி வந்துட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் தீபாவை எப்படியாச்சும் இந்த தண்ணியோடு அடிச்சுட்டு போக வச்சிடணும். தீபா கார்த்தி வரதுக்குள்ளார தண்ணியில் முங்கி செத்து போயிடணும், தீபாவோட பாடி கூட கார்த்திக் கிடைக்கூடாது அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரம்யா. செம இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்குங்க கார்த்திக் தீபம் சீரியல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.